வணக்கம். இலங்கைக்கு என்ன கஷ்டகாலமோ தெரியல. திரும்புகிற பக்கம் எல்லாம் அழுத்தமாகத்தான் கிடக்கு. உள்நாட்டு அழுத்தம், வெளிநாட்டு அழுத்தம் என்று சொல்லி இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திரும்புகிற பக்கம் எல்லாம் முட்டுச்சந்தாகத்தான் இருக்கு. எனவே இந்த கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வாரத்துக்கு நல்லதொரு சாத்திரியை பார்த்து நல்ல பரிகாரத்தை செய்கிறது தான் ஒரு வழியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா கடந்த கால அனுபவங்கள் அப்படித்தானே. இலங்கையை ஆட்சி செய்த மன்னர்கள், ஜனாதிபதிகள், பிரதமர்கள் என்று சொல்லி எல்லாருமே இந்த மாதிரி பொருளாதார கஷ்டங்கள், போர் கஷ்டங்கள், வெளிநாட்டு அழுத்த கஷ்டங்கள், கொரோனா மாதிரியான நோய் நிலைமை கஷ்டங்கள், என்ன கஷ்டம் வந்தாலும் உடனடியாக சாத்திரம் கேட்கிறது, அதுக்குரிய பரிகாரம் செய்கிற நடவடிக்கையை தான் செய்திருக்கணும். அண்டை நாடான இந்தியாவில் இருக்கிற திருப்பதிக்கு போய் சிறப்பு வழிபாடுகளை செய்து பரிகாரத்தை தேடுறது, அல்லது அன்றாவரத்தில் இருக்கிற ஞானாக்காவட்ட வந்து சாத்திரங்களை கேட்டு அதுக்குரிய பரிகாரங்களை செய்கிறது என்று சொல்லி பரிகாரம் செய்து இந்த கஷ்டங்களை தீர்க்கிற ஒரு வழிமுறையை இலங்கைத்தீவு வச்சிருக்கு. எனவே இப்போ வெளிநாட்டு அழுத்தங்கள் இந்த அரசாங்கம் மீது அதிகரிச்சிருக்கு. பிரிட்டனை தொடர்ந்து இப்போ கனடாவிலேயும் ஒரு அழுத்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எனவே இந்த அழுத்தங்கள்லேருந்து மீண்டு வரத்துக்கு ஏதாவது சாத்திரம் பரிகாரம் இருக்கா என்று இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பார்க்கறது நல்ல. இந்த வீடியோவில் இப்படி அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்ய போகிறதும் இல்லை. சரி, அது அவையின் பிரச்சனை நான் பார்த்துக்கொள்வேணும். இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நேற்றைய தினம் கனேடிய உச்ச நீதிமன்றத்தில் பில் 104 என்பது தொடர்பில் ஒரு முக்கியமான தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். அது என்னது பில் 104 என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு கனேடிய ஒன்டாரியோ சட்டசபையில் அப்போது சட்டசபை உறுப்பினராகவும் இப்போது பிரதி அமைச்சராகவும் இருக்கிற கௌரவ விஜய் தணிகாசலம் அவர்கள் தீர்மானம் ஒன்றை முன்வைத்தார். அந்த தீர்மானமே மே 18 தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் என அழைக்கப்படுது. இந்த விடயத்தை தான் பில் 104 என்று சொல்லிக்கணும். மே 18 எங்களுக்கு உடனடியாக முள்ளிவாய்க்கால் ஞாபகத்துக்கு வரும். முள்ளிவாய்க்காலில் மே 18ஆம் தேதி வரைக்கும் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் ஞாபகத்துக்கு வருகிறோம். எனவே மே 18 என்பது தமிழ் இனப்படுகொலையின் ஒரு அடையாள நாளாக உலகளவில் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு. தமிழர்கள் எல்லாருமே மே 18 அப்படித்தான் பார்க்கணும். எனவே கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் மே 18 உள்ளடங்கிய வாரத்தை தமிழ் இனப்படுகொலையின் நினைவேந்தல் வாரமாக, கல்வி வாரமாக, தமிழ் இனப்படுகொலை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வாரமாக அங்கு வாழ்கிற தமிழர்கள் பிரகடனம் செய்திருக்கிறார். அந்த மாகாணத்தில் வாழ்கிற தமிழர்களுடைய அரசியல் பிரதிநிதியாக இருக்கிற கௌரவ விஜய் தணிகாசலம் அவர்கள் இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் அதை ஒரு சட்டமாகவும் மாற்றிட்டார். எனவே இவ்வளவுதான் பி 104. இப்படி ஒரு தீர்மானம் இலங்கையை தாண்டி வேறொரு நாட்டில், அதுவும் மேற்கு சார்பான ஒரு நாட்டில் சட்டமாக மாறுறது இலங்கை அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை. ஏனென்றால் இலங்கை தீவில் இனப்படுகொலை நடக்கவே இல்லை, இன அழிப்பு நடக்கவே இல்லை, மனித உரிமை மீறல்கள் நடக்கவே இல்லை, தமிழர்கள் கொல்லப்படவே இல்லை. கொல்லப்பட்டது எல்லாமே புலி பயங்கரவாதிகள். இங்கே நடந்த போர் கூட மனிதாபிமானத்தை காப்பாற்றுறதுக்கான போர் என்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தான் சர்வதேச அரங்கில் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து வருது. இப்படியாக இலங்கை செய்து வர பிரச்சாரத்துக்கு பெரும் முட்டுக்கட்டையாகவும் தடையாகவும் இருந்தது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட அந்த பில் 104 சட்ட மூலம். எனவே இந்த பில் 104 சட்ட மூலத்தை நிராகரிக்க வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்கு. அதன்படி கனடாவில் இருக்கிற சிங்களவர்களை கொண்டு பில் 104 சட்ட மூலத்தை சட்டத்திலிருந்தே நீக்கிறதுக்கான வேலைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் ஒரு கட்டமாக கனடாவில் இருக்கிற சிங்களவர்கள் முறைப்பாடு செய்தனர் இந்த சட்ட மூலத்தை நிராகரிக்க சொல்லி. முதல் முறைப்பாட்டையே நீதிமன்றம் நிராகரிச்சிட்டு, அடுத்த கட்டமாக இந்த பில் 104 சட்ட மூலத்தை நிராகரிக்க சொல்லி கனேடிய உச்ச நீதிமன்றத்தை இந்த சிங்கள தரப்பினர் நாடிச்சினம் முறைப்பாடு செய்திச்சினம். அந்த முறைப்பாட்டை நேற்று கனேடிய உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. அதுக்குரிய ஆதாரத்தை இந்த வீடியோவில் சேர்த்திருக்கு. இப்படி கனேடிய உச்ச நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருக்கிற நிராகரிப்பு தீர்ப்பானது தமிழர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லியிருக்கிறார் பிரதி அமைச்சர் விஜய் தணிகாசலம் அவர்கள். அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் இது தொடர்பான விரிவான செய்திகளை பகிர்ந்திருக்கிறார். எனவே அதை நான் இந்த இடத்துல தமிழில் முழுமையாக வாசித்து காட்டுறேன். தமிழ் இனப்படுகொலை மறுப்பாளர்களால் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை கனடா உச்ச நீதிமன்றம் நிராகரித்துள்ளமையை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். இது கனடாவிலும் உலகமெங்கிலும் வாழுகிற தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். இது எதிர்கால தலைமுறையினருக்கு சிறப்பான வழிகாட்டியாக அமையும். இனப்படுகொலைக்கு உள்ளான அப்பாவி தமிழ் உயிர்களை அங்கீகரித்து தமிழ் இனப்படுகொலை குறித்த சர்வதேச பார்வையில் இது ஒரு மைல்கல்லாக அமையும் என்று அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் சொல்லியிருக்கிறார். இது தமிழ் மொழிபெயர்ப்பில் சில தவறுகள் இருக்கலாம், ஆனால் அதனுடைய சாரம் இவ்வளவுதான். தமிழர்களின் அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மைல்கல் தான், மிகப்பெரிய வெற்றி தான்.
இலங்கைக்கு வெளியே இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடந்தது என்பது சட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை நீக்க சொல்லி இலங்கையின் சிங்களவர்கள் சார்பில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. எனவே இலங்கைக்கு வெளியான ஒரு தேசத்தில் இலங்கையில தமிழர்களுக்கு நடந்திருப்பது இனப்படுகொலை என்பது சட்டமாக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை கொண்டு வரதுல கனடாவின் பிரதி அமைச்சர் கௌரவ விஜய் தணிகாசலம் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கு. அதே மாதிரி அவருடைய செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட புலம்பெயர் அமைப்புகள் இதுல பங்களிப்பு செய்திருக்கு. பல இளையவர்கள் இதுல பங்களிப்பு செய்திருக்கணும். கிட்டத்தட்ட $1000 மேல இந்த சட்ட விடயத்தை கையாளுறதுக்காக எல்லாருமே உவந்தளிச்சிருக்கணும். இப்படி தனி தேசத்துல தங்களுடைய உடல் உழைப்பு எல்லாத்தையும் போட்டு ஈற்ற தொகை பணத்தையும் அறிவையும் புலம்பெயர் சமூகம் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்காக பயன்படுத்தி வருது. உண்மையிலே இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஈழத்தமிழர்கள் 2009க்கு பிறகு பல துண்டங்களாக பிரிஞ்சு போயிட்டனர். இப்படி துண்டு துண்டாக கிடக்கிற ஈழத்தமிழினம் இந்த இனப்படுகொலை விடயத்தில் ஒற்றுமைப்பட்டு மிகப்பெரிய சாதனையை எட்டி இருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வரும். இதுல கவனிக்கத்தக்க இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், தமிழர்கள் ஒரு அரசற்ற இனம். ஆனால் இந்த சட்டமூலத்துக்கு எதிராக முறைப்பாடு செய்தவர்கள் ஓர் அரசோடு கூடிய இனம். எனவே இலங்கை குறித்தான 2 சமூகங்கள் தங்களுடைய நாட்டை விட்டு வெளியில போய் இங்க நடந்த ஒரு பிரச்சனையை இன்னொரு நாட்டு நீதிமன்றத்தில் கொடுத்து அந்த நீதிமன்றத்தில் ஒரு அங்கீகாரத்தை தமிழர்கள் பெற்றிருக்கிறார். அந்த இடத்துல அரசற்ற இனமாக தமிழர்கள் வெல்ல அரசுடைய இனமாக சிங்களவர்கள் தோற்று போயிருக்கிறார். இதுல உற்று பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. தாயக நிலைமைகள் அண்மை காலமாக தாயகத்துல பல்வேறு சீரழிவுகள் நடக்குது, அரசியல் சீரழிவுகள் நடக்குது, சிந்தனை சிதைவுகள் நடக்குது. தமிழர்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை கைவிட்டு வெகு தூரம் வந்து விட்டார்களோ என்று எண்ணத் தோன்றுகிறது. அவருடைய செயற்பாடுகள் இப்ப அப்படித்தான் இருக்கு. தமிழர்கள் தங்களுடைய அரசியல் அபிலாசை விடயங்களை கைவிட்டு மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் தொடர்பில் வாயப்பிழந்து கொண்டிருக்கிறார். எனவே தமிழர்களுடைய அரசியல் சிந்தனையில மாற்றம் நடந்திருக்கு, சிந்தனை சிதைவு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. எனவே இனிவரும் காலங்களில் தமிழர்கள் தங்களுடைய தேசிய அரசியல் அபிலாசைகள் குறித்தோ அல்லது கடந்த காலங்களில் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலை குறித்தோ காத்திரமான பங்களிப்பினை செய்வார்களா என்பதெல்லாம் சந்தேகத்துக்குரியது. எனவே இங்க வாழ்கிற தமிழர்களுடைய அரசியல் பயணம் என்பது திசை மாறிக்கொண்டிருக்கு. இப்படி ஈழத்தமிழர்களுடைய அரசியல் பயணம் திசை மாறி கொண்டிருக்கிற சமநேரத்தில் இலங்கையை விட்டு வெளியால ஈழத்தமிழர்களுடைய அரசியல் விடயத்தில் பல காத்திரமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் ஒன்றாக பில் 104 நிராகரிப்புக்கு எதிரான தீர்ப்பை சொல்லலாம். உண்மையிலேயே இந்த விடயத்தில் மிகவும் அழுத்தமாக இருந்திருக்க வேண்டியது இங்கே இருக்கிற தாயக தமிழர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லாத்தையுமே கைவிட்டு ஒரு திசையில போய்கொண்டிருக்கணும். இந்த விடயத்தை கேள்விப்பட்டும் படங்கள்ல பார்த்தும் காணொளிகளில் பார்த்தும் ஏக்கத்தோடையும் கவலையோடையும் வாழ்கிற புலம்பெயர் தமிழர்கள் அதிலிருந்து மீண்டு வர இல்லை. 2009 மே 18 நிற்கணும். அந்த விடயங்களுக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும் என்றதுல விடாப்பிடியாக இருக்கணும். பல்வேறு நாடுகளில் பல தொண்டுகளாக அவர்கள் உடைஞ்சுதான் இருக்கணும். உடைஞ்சிருந்த போதும் ஒரு பொதுவான கொள்கை அவர்கள் மத்தியிலே இருக்கு. பல பேர் பல விதமான அரசியலை செய்யணும், பல சதி நடவடிக்கைகளில் ஈடுபடணும். ஆனால் அதையெல்லாம் கடந்து வெகு சில பேர் இந்த மாதிரி உண்மையாக வேலைகள் செய்து கொண்டும் இருக்கணும். அதுல அந்த நாட்டு அரசியல் நலன்கள் இருக்கு, அவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் நலன்கள் இருக்கு, இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்கு. உலகத்துல எல்லா விடயங்களுமே ஏதோ ஒரு நலனின் அடிப்படையில தான் நடந்து கொண்டிருக்கு. எனவே இதற்கு பின்னாலும் நலன்கள் இருக்கு. ஆனால் இந்த நலன்களை எல்லாம் கடந்து நிற்குது ஓர் இனத்தின் விடுதலை வேணவா, ஓர் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிரான ஒரு நீதியை வேண்டி நிற்குது இந்த மாதிரியான நடவடிக்கைகள். இது கொஞ்ச காலத்துல மறந்து போகும். ஆனால் என்றைக்குமே இதெல்லாம் வரலாற்றில் நின்று நிலைக்க போகுது. இலங்கைக்கு வெளியால ஒரு தேசத்துல இந்த விடயங்கள் அப்படியே நின்று நிலைக்க போகுது. ஒரு தேசம் இல்லை, பல தேசங்கள்ல ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை, அதுக்கு ஒரு நீதி வழங்கப்படையில்லை என்ற விடயங்கள்லாம் எப்பவுமே அப்படியே வரலாற்றில் பதிவாக போகுது. நாங்கள் கடந்த கால வரலாற்றில் படிக்கிற பல சம்பவங்களைப் போல ஈழத்தமிழர்களுடைய வரலாறும் அவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அநீதிகளும் இனப்படுகொலையும் வரலாற்றில் பதிவு பண்ணப்பட போகுது. அந்த உலக வரலாற்று பதிவுகளில் ஒன்றாகத்தான் பில் 104 பதிவாகி இருக்கு. மே 18 உள்ளடக்கிய வாரத்தை தமிழ் இன படுகொலையின் கல்வி வாரமாக பிரகடனம் செய்வதென்பது இந்த இனப்படுகொலையை வரலாறு முழுவதும் பேசிக்கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையும்.
இலங்கையில் நடந்த தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை பிற நாட்டவர்களும் எங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையினரும் தொடர்ச்சியாக பேசிக்கொள்ளவும் நினைவு வைத்துக் கொள்ளவும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த பில் 104. எனவே இது ஒரு கால தேவை கருதிய விடயம்தான். நன்றி.